Dear aspirants, welcome to Alpha Coaching Center. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 101 கொஸ்டின் மேக்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? அதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பண்பு, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் 6th புக்லேயே நமக்கு இருக்கு பண்புகள் சொல்லிட்டு அதை படிச்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி நம்பர் பிராக்கெட் கொடுத்துருங்க. அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இது நமக்கு என்ன பண்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்புக்கு பேரு சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு, ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டல்லையும் பெருக்கல்லையும் இயலெண்கள் முழியெண்கள், ஸோ இயலெண்கள் முழியெண்கள் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ப்பு பண்பானது நிறைவு செய்யும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அப்போ கண்டிப்பாக இது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி. அதாவது நீங்கள் இந்த ரெண்டு நம்பரை கூட்டி, அதாவது என்னன்னா இந்த ரெண்டு நம்பரை கூட்டி இதோட கூட்டினாலும் இல்லை இந்த ரெண்டு நம்பர் கூட்டி இதோட கூட்டினாலும் ரெண்டு வரக்கூடிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பண்புக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு. இந்த பண்புக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பு. சேம் அதே மாதிரி பெருக்கல்ல பாருங்க, அதே மாதிரி இந்த நம்பரையும் பெருக்கி மூணாவது நம்பர் பெருக்கினாலும் இல்லை இந்த நம்பர் பெருக்கி இந்த நம்பர் பெருக்கினாலும் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல்லையும் சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யும். இதுவும் சேர்ப்பு பண்பு தான். பெருக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பு பண்பானது நிறைவு செய்யும். ஸோ இது நமக்கு சரிதான். தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சில ஸோ நம்பர் 4237 பிளஸ் 5498 மல்டிபிள் 3439 இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிளஸ் இருக்கு, இங்க மல்டிபிள் இருக்கு. நமக்கு லா தெரியும். என்ன லா? இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் 2 3 ஒட்டுக்கா ஒரே சம்ல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்ட் மாஸ் லா யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர்ட் மாஸ் லா யூஸ் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணுவோம், அப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ இப்படி சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் போடுவோம். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அடிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன். அப்ப எதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவோம்? அடிஷனா பண்ணணும். ஆனா இங்க பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கண்டிப்பா இங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈக்குவலா இருக்குமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்றோம், அப்புறம் இதோட ஆட் பண்றோம். இங்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம், அப்புறம் இதோட மல்டிபிள் பண்றோம். அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் இங்க ஈக்குவலா கிடைக்காது. செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப நமக்கு எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்க. சோ இங்கே இது நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா பரிமாற்று பண்பு கிடையாது, பங்கீட்டு பண்பு. சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய பங்கீட்டு பண்பு. இந்த பங்கீட்டு பண்பு வந்து பாத்தீங்கன்னா கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடு. இப்ப என்ன பண்ணனா இந்த நம்பரை பெருக்கி இந்த நம்பரை பெருக்கி அதே மாதிரி இந்த நம்பர் பெருக்கி ரெண்டையும் கூட்டினா கண்டிப்பா நமக்கு எப்படின்னா ஈக்குவலா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை கூட்டி இதோட பெருக்கலாம். இதை தனித்தனியா பெருக்கி கூட்டினாலும் எப்படி தான் ஈக்குவலா தான் இருக்கும். இதுக்கு பண்புக்கு என்ன அப்படின்னா பங்கீட்டு பண்பு. இதுக்கு பங்கீட்டு பண்பு பேர் பங்கீட்டு பண்பு. சோ கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீடானது எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நிறைவு செய்யும். இதுல இது வந்து நம்ம இயல்களா எடுத்துக்கலாம், முழுஎண்களா எடுத்துக்கலாம். ஜீரோ இருந்தா நம்ம முழுஎண்கள் சொல்லுவோம், ஜீரோ இல்லைனாலும் நம்ம இயல்களா கூட எடுத்துக்கலாம். சோ இயல்களின் பங்கீட்டு பண்பானது நிறைவு செய்யும். சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி தான் சரியான. நீங்க வந்து என்னன்னா ஒவ்வொன்றா மல்டிபிள் பண்ணி இப்ப ஆட் பண்ண ஆட் பண்ணி போட்டுருப்பீங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி போட்டுருப்பீங்க. அப்படி போடக்கூடாது. பண்புகள் நமக்கு தெரிஞ்சிடணும். ஸோ நம்பர் சிஸ்டத்துல பண்புகள் தெரிஞ்சா நம்ம இதை வந்து பார்த்தோன்னே வித்தின் செகண்ட்ல ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் 102வது क्वेश्चन பாருங்க. ஏக்கு பதில் பிளஸ் எனவும், பிக்கு பதில் மைனஸ் எனவும், சிக்கு பதில் மல்டிபிள் எனவும், டிக்கு பதில் டிவிஷன் எனவும் எடுத்துக்கொண்டால் இந்த அமைப்போட விடையை காண்கன்னு இருக்காங்க. இந்த அமைப்பு எப்படி எழுதலாமா பாருங்க. 4bங்கிறது என்னது? சோ bக்கு பதில் மைனஸ், சோ ஈக்குவல் bக்கு பதில் மைனஸ் போட்டுக்கலாம். பாருங்க 4 - 3
சிக்கு பதிலாக மல்டிபிள். ஸோ இன்டூ 3 இன்டூ 5 போது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் ஏ. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஏடி. டி என்ன பாருங்க, டிங்கிறது டிவிஷன், அப்போ டிவைடட் பை 2. ஸோ இங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டூ பிளஸ் டிவைடன் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ்ல யூஸ் பண்ணணும். ஸோ போர்ட் இந்த மாதிரி வந்தாலே போர்ட் மாஸ்ல தான். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அதாவது மைனஸ் மல்டிபிள் பிளஸ் டிவைடன் நிறைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட் மாஸ்ல தான் யூஸ் பண்ணணும். இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணணும், 30 டிவைட் பை 2 அப்படி பண்ணாம என்ன கிடைக்கும், 30ல 2 டிவைட் பண்ணோம்னா 15, அப்ப பிளஸ் 15. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம். 3 into 5 அப்படிங்கும்போது நமக்கு 3 5s are 15, ஸோ பிளஸ் 15. 15 plus 15 எவ்வளோ 30. 30ல இருந்து நம்ம 4 போயிடுச்சு அப்படின்னா சரி 15 minus 15 போடக்கூடாது. இப்போ இங்க மைனஸ் 15 பிளஸ் 15 இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்போ 4 plus 15 19 எடுத்துக்கலாம். ஸோ 19 minus 15 is equal to 4. அப்போ ஆப்ஷன் B is the answer. 102க்கு ஆப்ஷன் B is the answer. இல்லைன்னா இங்க மைனஸ் 15 பிளஸ் 15 டேட்டாவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4 கிடைக்கும். 103வது கொஸ்டின் பாருங்க. AB is equal to 54, A square plus B square is equal to 117 எனில் A plus B divided by A minus B is equal to என்ன அப்படி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். A plus B whole square is equal to A square plus B square plus 2AB. நமக்கு A plus B வேணும். ஏன்னா இங்க A plus B வேணும், A minus தனியாக கண்டுபிடிக்கணும். பாருங்க A square plus B square நமக்கு எவ்வளோ 117 plus 2 into AB எவ்வளோ 54. 117 plus 254 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 108. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 225. நமக்கு இங்க A plus B whole square இருக்கு. நமக்கு A plus B தான் வேணும். equal to இங்க ஸ்கொயரிங் வரும், ஸ்கொயரிங் வரும்போது ஸ்கொயர் ரூட்டா மாறுமா, 225 ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் 15. ஸோ 225 ரூட் எடுத்தோம்னா 15. பாருங்க அதே மாதிரி A minus B கண்டுபிடிக்கலாமா, பாருங்க A minus B whole square is equal to A square plus B square plus 2AB. A square plus B square 117, ABங்கிறது எவ்வளோ 54. அப்ப 2 into 54. ஸோ மைனஸ்ங்கும் போது மைனஸ் 2AB. ஸோ இங்க 117 மைனஸ் 2AB. அப்ப 2 into 54. அப்ப 117 இருந்து 108 போயிருச்சுன்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளோ 9. அப்ப A minus B whole square is equal to 9. நமக்கு A minus B தான் வேணும். இந்த ஸ்கொயரிங் வரும்போது இங்க ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். 9 ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும் 3. அப்ப A minus Bங்கிறது 3, A plus B 15. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா A plus B divided by A minus B is equal to என்ன, A plus B யோட வேல்யூ 15, A minus B யோட வேல்யூ 3, ரெண்டையும் அழிச்சோம்னா 5. ஸோ இதுதான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் A is the answer. 103க்கு ஆப்ஷன் A is the answer 5. நெக்ஸ்ட் 104வது क्वेश्चन பாருங்க. x is equal to square root of 5 plus square root of 3 divided by square root of 5 minus square root of 3 எனில் x plus 1 by x is equal to என்ன கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது x இருக்கு. xங்கிறது என்ன √5 plus √3 divided by √5 minus √3. ஸோ அப்போ 1 by x என்ன பண்ணலாம், இது அப்படியே டிவைட் பண்ணிக்கோமா, xல என்ன இருக்குன்னு. ஸோ √5 plus √3 divided by √5 minus √3. இது அப்படியே என்ன பண்ணலாம், மேலே கொண்டு போயிடலாம். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். அப்போ மேலே கொண்டு போயிட்டு அப்படின்னா என்ன கிடைக்கும், 1 by xங்கிறது √5 minus √3 divided by √5 plus √3. ஸோ நம்ம என்ன பண்ணணும், x plus 1 by x தான் கண்டுபிடிக்கணும். xங்கிறது நமக்கு √5 plus √3 divided by √5 minus √3 plus நம்ம 1 by xங்கிறது √5 minus √3 divided by √5 plus √3. ஸோ நமக்கு பகுதி வேற வர மாதிரி இருக்கு. பகுதி ஒரே மாதிரி மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஸோ அப்படியே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்க √5 plus √3 என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா √5 plus √3 whole square plus இங்க √5 minus √3 whole square
கீழே அப்படியே இங்க a மைனஸ் பி இன்டு a பிளஸ் பி இருக்கு. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குமா, a ஸ்கொயர்ங்கிறது √5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர். மேல பாத்தீங்கன்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் √5 ஸ்கொயர் பண்ணா 5 b ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டு ab 2 இன்டு ab பிளஸ் இங்க பாருங்க √5 மறுபடியும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப a ஸ்கொயர் அப்படின்னா 5 பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 3 மைனஸ் 2 இன்டு ab. அப்ப மைனஸ் 2 இன்டு ab. ஸோ டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப a ஸ்கொயர்ங்கிறது 5 மைனஸ் b ஸ்கொயர்ங்கிறது 3. ஸோ பாருங்க இங்க 2 √5 √3 பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்புறம் 5 பிளஸ் 3 8, இங்க 5 பிளஸ் 3 8, 8 பிளஸ் 8 எவ்வளோ 16. இங்க 5 மைனஸ் 3ங்கிறது 2. ஸோ 16 2 போச்சுன்னா 8. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் ஏ ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஏ ஆன்சர். ரொம்ப ஈஸி தான், என்ன கொஸ்டின் கொடுங்க அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரணும். 107 கொஸ்டின் பாருங்க, சுருக்குக. ஸோ 3m² டிவைட் பை m பிளஸ் 2m பவர் 4 டிவைட் பை m கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஸோ 3m² டிவைட் பை m plus 2 into m power 4 divided by m cube is equal to என்ன கேட்டா, இந்த m க்கு இங்க ஒரு m கேன்சல் பண்ணிடலாம். இங்க m cube இருக்கு, இங்க m ல 4 m க்கு அதுல 3m கேன்சல், ரிமைனிங் ஒரே ஒரு m மட்டும் இருக்கும். அப்ப 3m plus 2m is equal to எவ்வளோ 5m. அப்ப ஆப்ஷன் A is a answer. 105க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A is a answer. 106 क्वेश्चन பாருங்க, -42 plus x plus minus 23 is equal to x plus 15 plus x எனில் x is equal to என்ன? ஸோ இங்க -42 எல்லாம் தனித்தனியா தான் இருக்கு. இங்க மட்டும் பிராக்கெட் இந்த பிளஸ் இன்டு மைனஸ் என்ன மாத்திடலாம், மைனஸா மாத்திடலாம். ஸோ பாருங்க எப்படி எழுதுறேன்னு. ஃபர்ஸ்ட் -42. ஸோ பிராக்கெட் எடுத்துக்கொள்ளீங்கன்னா -42 தனியா வெளியே இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆகும், மைனஸா மாறிடும். இந்த பிளஸ் உள்ள கொண்டு போனா அதுவும் நமக்கு மைனஸ் தான். பிளஸ் எக்ஸ் இங்க -23 is equal to இங்க எல்லாமே பிளஸ் தான் இருக்கு, எல்லாமே பிளஸ்ல இருக்கும். x plus 15 plus x. ஸோ இங்க -42 -23. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், -42 -23னா ரெண்டு ஒரே சைன், அப்ப கூட்டிக்கணும். 40 plus 20 60 65. அப்ப -65 plus x is equal to இங்க x plus xங்கிறது 2x. ஸோ 2x plus 15. நமக்கு என்ன x ஓட வேல்யூனா அப்ப x ல சைன் கொண்டு போயிடலாம். சோ இங்க 2x இருக்கு, இங்க +x, இங்க வந்து -x ஆ மாறிடும், +15 வந்து -15 ஆ மாறிடும். அப்ப -65 -15 is equal to 2x minus x. 2x னு ஒரு x போயிடுச்சுனா x மைனஸ் ரெண்டுமே கூட்டுவோம். அப்ப -80. அப்ப x is equal to -80. சோ அப்ப ஆப்ஷன் A is the answer. ஆப்ஷன் A is the answer. நெக்ஸ்ட் 107 क्वेश्चन பாருங்க, 1/5 whole power 3y is equal to 0.008 எனில் y is equal to என்ன? ஸோ பாருங்க 1/5 whole power 3y இருக்கு. ஸோ 0.008 இருக்கு, 0.008. இந்த டெசிமல் நம்பரை ஃபிராக்ஷன் மாத்தலாமா? ஸோ டெசிமல் நம்பரை ஃபிராக்ஷன் மாத்த என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த டெசிமல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எழுதிட்டு டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோ கீழே போடுவோம். அப்ப இங்க 1000. ஸோ இதை கேன்சல் பண்ணா 188. இங்க 10ல 188, ரிமைனிங் 220 அப்படின்னா 2 8s are 16, ரிமைனிங் 4 அப்படின்னா 5 8s are 40. அப்ப 1/125 கிடைக்குது. அப்ப இது எப்படி இருக்குன்னா 1/5 ஹோல் கியூப். ஏன்னா 5 கியூப் பண்ணனும் என்ன கிடைக்கும், 125 கிடைக்கும். சரி இங்க ஆல்ரெடி எனக்கு பாத்தீங்கன்னா 1/5 ஹோல் பவர் 3 பவர் y. சோ அப்ப என்ன நமக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப பவர் என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாமா? சோ 3y is equal to 3. நமக்கு y ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1. சோ அப்ப y is equal to 1. சோ அப்ப ஆப்ஷன் A is the answer. 107 க்கு ஆப்ஷன் A is the answer. நெக்ஸ்ட் 108 क्वेश्चन பாருங்க, எது சரியல்ல? சோ எது சரியல்ல? சோ -1/4 ஹோல் ஸ்கொயர் is equal to 4 power -2. சோ இதுல எது கரெக்ட்டா இல்லன்னு கண்டுபிடிக்கணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 power -2 இருக்கு, இங்க -1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சோ இது உள்ள ஒண்ணு மைனஸ் என்ன பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்போ 1/4
4 பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் மாறிடும். ஸோ இந்த 4 ஸ்கொயர் மேலே பண்ணுறோமோ என்ன பவர்ல மைனஸ் பண்ணுவோம். அப்போ 4 பவர் -2 தான் நமக்கு என்னது கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரி. ஸோ இது வந்து நமக்கு சரியா தான் இருக்கு. அப்போ இது நமக்கு ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. இப்போ மைனஸ் இது பாருங்க, சேம் இதுதான். இதை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, 4 பவர் -2 கிடைக்குது. ஸோ இப்போ இது 4 பவர் -2 வச்சுக்கலாம். ஸோ இதை 1/2 ஹோல் பவர் 4 மாத்தமா நமக்கு அது கிடைக்கிறத செக் பண்ணலாமா பாருங்க. ஸோ 1/2 ஹோல் பவர் 4, அப்போ 1/2 2 பவர் 4. ஸோ இது இப்போ மாத்தம் என்ன கிடைக்கும், 1/2 16 கிடைக்கும். 2 பவர் 4 நமக்கு என்ன 2 4 4 8 8 16 கிடைக்கும். ஸோ 16 அப்படின்னா 4 ஸ்கொயர் மாத்தலாம். இந்த 4 ஸ்கொயர் மறுபடியும் மேல வரும்போது 4 பவர் -2 கிடைக்கும். அப்ப கண்டிப்பா இது நமக்கு என்னதான் இருக்கு, ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப இது நமக்கு சரிதான். ஸோ இது நமக்கு சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. C ல இருந்து -1/4 ஹோல் பவர் 6 is equal to 16 பவர் -3 இருக்கு. ஸோ அப்ப 16 பவர் -3 மாறுமா செக் பண்ணிக்கலாம். பாருங்க -1 இந்த 6 டைம்ஸ் இங்க ஈவன் நம்மனா கண்டிப்பா இந்த -1 வந்து பிளஸ்ஸா மாறிடும். சோ அதனால இந்த பிளஸ் போட்டுக்கலாம் டைரக்டா. சோ 1 divided by 4 power 6 6 உள்ள கொண்டு வரேன். 4 power 6 இப்போ இந்த 6 வந்து 2 into 3 ன்னு எழுதுறேன். சோ அப்ப பாத்தீங்கன்னா 1/4 ஸ்கொயர் 6 into 3 போது பாருங்க இங்க வந்து என்ன பிராக்கெட் கூட போட்டுக்கலாம். சோ பாருங்க a power m whole power n அந்த ஃபார்மட்ல எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது நமக்கு என்ன ஈக்குவல் தான். சோ a power m whole power n ங்கும்போது அது எப்படினா a power m into n. So a power m into n. So 2 into 3 6. அப்ப 4 power 6 என்னன்னா 4 into 4 square whole power 3 ன்னு இருக்கு. அப்ப 4 square 16 3. 16 மேல கொண்டு என்ன வரும், மைனஸா மாறிடுமா, 16 power -3. அப்ப இதுவும் நமக்கு சரிதான். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் டி தப்பா இருக்கும். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் பாருங்க என்ன பண்ணு. இங்க வெளிய மைனஸ் இருக்கு. கண்டிப்பா பாத்துறது மைனஸ் உள்ளதா மட்டும் பிளஸ்ஸா மாறும். இங்க பாருங்க மைனஸ் வெளியே இருக்கு. 1/4 ஹோல் ஸ்கொயர் அப்ப 1/16 வரும். இஸ் ஈக்குவல் டு 16 -4 இருக்கு. ஸோ 16 மேல இருந்தா கூட என்னது -16 பவர் -1. ஸோ இப்படிதான் கிடைக்கும். ஆனா இது நமக்கு ஈக்குவல் கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் 108வது கொஸ்டின். நெக்ஸ்ட் 109வது கொஸ்டின் பாருங்க. ஸோ x divided by 2y is equal to 6/7. So x divided by 2y is equal to 6/7. அப்ப என்ன கேட்காங்க அப்படின்னா x minus y divided by x plus y plus 14 divided by 19. So 14 divided by 19 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் கேட்கறாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் x divided by 2y இருக்கு. So x divided by 2y is equal to 6/7. சரி வச்சு நம்ம xy ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். எங்க கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், x minus y divided by x plus y plus 14/19. So 14/19 is equal to என்ன கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் xy ஓட இந்த இங்க 2 டிவைட்ல இருக்கு. இந்த 2 இங்க மேல கொண்டு போயிடலாமா. அப்ப 2 6 நமக்கு என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். So 2 6 are 12. அப்ப பாருங்க x by y is equal to 12/7. So 12/7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 12/7 கிடைக்கும். இந்த x அப்ப x ஓட வேல்யூ 12 எடுத்துக்கலாம், y ஓட வேல்யூ 7 எடுத்துக்கலாம். அப்ப x க்கு பதிலா என்ன பண்ணுங்க 12 minus y ஓட வேல்யூ 7. So divided by இங்க x plus y இங்க பாருங்க, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 12 minus 7 divided by 12 plus 7 plus 14/19 is equal to 12 7 போயிடுச்சுனா 5, 12 plus 7 19. அப்ப plus 14/19. சோ அப்ப கீழ பகுதி ஒரே மாதிரி இருக்கு. அப்ப தொகுதி என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாமா. அப்ப 19/19. So 19/19 is equal to என்ன 1. So is equal to 1. அப்ப ஆப்ஷன் A is the answer. 109க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A is the answer. நெக்ஸ்ட் 110வது क्वेश्चन போயிடலாம். P by R is equal to 5/2. So P by R is equal to 5/2. அதே மாதிரி R by S is equal to 2/3. R by S is equal to 2/3 எனில் P by S is equal to என்ன. So P by S ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. நீங்க டேட்டாவை எடுத்துக்கலாம். So P by R ங்கிறது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 5/2 ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி R by S ங்கிறது 2/3 கொடுத்துட்டாங்க. இங்க R வந்து 2 2 ஈக்குவலா தான் இருக்கு.
அப்ப P-க்கு 5 S-க்கு 3 எடுத்துக்கலாம். டேட்டா எடுத்து கூட P/S ஓட வேல்யூ கண்டுபிடிக்க பாருங்க. P/S ஓட வேல்யூ வந்து 5/3. சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா P ஓட வேல்யூ 5, S ஓட வேல்யூ 3 நம்ம டேரக்டாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன விகிதங்கள்ல போடலாம். சோ விகிதங்கள் என்ன பண்ணலாம், இந்த சம போடலாம். பாருங்க விகிதங்கள் எப்படி போடலாம் பாருங்க. சோ P இருக்கு, R இருக்கு, S இருக்கு. சோ P/R என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட், இது எல்லாமே நம்ம டிவைட்ல தான். என்ன மீனிங், எல்லாமே டிவைட்ல தான். நம்ம ஈஸ்ட் இருக்க E/R is equal to 5:2. அதே மாதிரி R/S is equal to 2:3. அப்ப P/S P/S என்ன கேக்குறாங்க. சோ P/R-ங்கிறது 5:2, R/S-ங்கிறது 2:3. சோ சைடுல என்ன நம்பர் இல்லனா என்ன பண்ணுவோம், பக்கத்துல நம்ம அப்படியே போட்டுப்போம். அப்ப இங்க 2, அப்ப I2 10, 2 4, 2 3 6. நமக்கு P-க்கும் S-க்கும் தான் வேணும். அப்ப P/S is equal to P ஓட வேல்யூ 10, S ஓட வேல்யூ 6. அப்ப அடிச்சீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணா 5:3. அதான் என்ன பண்ணிருக்கோம் 5/3 இருக்கும். ஓகேவா. சோ அப்ப ஆப்ஷன் B இஸ் ஆன்சர். 110க்கு ஆப்ஷன் B இஸ் ஆன்சர். 111 பாருங்க. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை கூட்ட சொல்லிருக்காங்க, கழிக்க சொல்லிருக்காங்க. சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தகாபெண்ணமா மாத்திக்கலாம். சோ இம்ப்ராப்பரா மாத்திக்கலாம். சோ 4 9 36, 36 + 1ங்கிறது 37/4. என்ன பண்ணுவோம், இங்க கீழ இருந்து மல்டிபிள் பண்ணி மேல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணுவோம். சோ அதான் என்ன தகாபெண்ணமா மாத்துறது. சேம் அதே மாதிரி இங்க கீழ இருந்து மல்டிபிள் பண்ணி மேல பிளஸ் பண்ணுங்க. 6 3 18, 18 + 5ங்கிறது 23. சோ 23/6. சோ 4க்கு 6க்கு LCM எடுத்தா கிடைக்கும் 12 கிடைக்கும். சோ இங்க 3 டைம்னா மேல 3 × 37, 90 90 21 111. ஓகேவா. சோ மைனஸ் இங்க 6 2 12, அப்ப மேல 2 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 23 2 46. சோ 111ல இருந்து 46 போயிடுச்சுன்னா என்ன வரும், 65. ஓகே 65. ஓகே சரியா போச்சு. அப்ப 65/12, 65/12 வடி என்ன பண்ணணும், நம்ம கலப்பு பெருமா மாத்தணும். மாத்திரம்னா I12 60, ரிமைனிங் நமக்கு என்ன வரும் 5. அப்ப 5/12. அப்ப 5 5/12. சோ அப்ப ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர். 111க்கு ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர். 112 क्वेश्चन பாருங்க. சிம்பிளிஃபிகேஷன் 20 பிளஸ். சோ இது கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன இதா யூஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா பர்ட் மாஸ் லா யூஸ் பண்ணனும். சோ பர்ட் மாஸ் லா யூஸ் பண்ணனும். சோ பாருங்க 20 இருக்கு, 20 அப்படியே வெச்சுக்கலாம். 20 பிளஸ். சோ 8 × 2 இது தனியா தான் இருக்கு, நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ 8 × 2 is 16 பிளஸ் நமக்கு பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 16 × 3 பிராக்கெட் கொடுத்தோம். அப்ப 6 3 சார் எவ்வளவு 18 மைனஸ் இந்த 10/2ங்கிறது 2. அவ்வளவுதான். சோ இதான் நம்ம கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இங்க மல்டிபிள் இருக்கு, தனியா இருக்கு. சோ மல்டிபிள் பண்ணி தான் பிளஸ் பண்ணுவோம். அதான் மல்டிபிள் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது பிராக்கெட் குள்ள தனியா கொடுத்துருங்க. இங்க நம்ம மைனஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், டிவைட் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், டிவைடர் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அப்ப 10/5 பண்ணிட்டேன். சோ பாருங்க அப்ப 20 பிளஸ். சோ இங்க 16 பிளஸ் 8 மைனஸ் 2ங்கிறது என்னது 16. அப்ப 20 பிளஸ் 16 பிளஸ் 16 எவ்வளவு 32. சோ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 52. சோ அப்ப ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர். 112க்கு ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர். 113 பாருங்க. சேம் அதே மாதிரி என்னன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்தா அது இம்ப்ராப்பரா மாத்தி ரூட் எடுத்தா போதும். சோ 2 7/9 இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 2s are 18, 18 + 7ங்கிறது 25. அப்ப 25/9. சோ நம்ம இது வந்து நம்ம ரூட் எடுத்தா அப்படினா என்ன கிடைக்கும், 25 க்கு எடுத்தா 5, 9 க்கு எடுத்தா 3. சோ 5 5s are 25, 3 3s are 9. அப்ப 5/3. சோ அப்ப ஆப்ஷன் இதுலயே என்ன பண்ணுங்க அப்படினா இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு மாத்திருக்காங்க. பாருங்க 5 எத்தனை 3 இருக்கு, ஒவ்வொரு 3 3, ரிமைனிங் என்னது 2. அப்ப 2/3. 1 2/3 என்னது ஒரு ஆன்சர். சோ அப்ப ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர். 113க்கு ஆப்ஷன் C இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 114, ஒரு ஈலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 8 ஆகும். சோ ஒரு ஈலக்க எண் தெரியும் x வச்சுக்கலாம். அந்த எண்ணோட கூடுதல் பாத்தீங்கன்னா இலக்கங்களின் கூடுதல் 8. சோ டிஜிட் ஆட் பண்ணா கிடைக்குது 8ன்னு கிடைக்குது. அந்த எண்ணின் மதிப்புடன் 18ஐ கூட்ட அவ்விலக்கங்கள் இடமாறிவிடும் எனில் அந்த எண்ணை காண்க. சோ இது ஈஸியா ஆப்ஷன்ல போயிடலாம். இந்த மாதிரி क्वेश्चन கேட்கும்போது பாருங்க 8 கூட்டினா 8 கிடைக்கும். எது கூட்டினா 8 கிடைக்குது, 35 கூட்டினா 3 + 5 8ன்னு கிடைக்குது. இங்க 5 + 4 என்ன கிடைக்குது 9 கிடையாது. கண்டிப்பா இது வராது. 8 + 0ங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது 8ன்னு கிடைக்குது. சோ 9 + 0 9. அப்ப இதுவும் நமக்கு வராது. சோ நம்ம என்ன பண்ணோம், 18 கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுனாங்க. 80 + 18 98, எதுவுமே மாறல. அப்ப இது வராது. 35 ல 18 கூட்டினீங்கன்னா 53 மாறும். சோ இலக்கங்கள் என்ன ஆயிடுது, இடம் மாறி விடுது. அப்ப இதுதான் நமக்கு என்னது சரியான விடை. சோ 114க்கு ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். 35.
115 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ போர்ட் மாஸ்ல யூஸ் பண்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ பாருங்க யூஸ் பண்ணா 8/2 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டிவிஷன். ஸோ போர்ட் மாஸ்லால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷனை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், பிராக்கெட் ஆஃப் இல்லாதனால. அப்ப பாருங்க 24 plus 2 into 8/4 4. ஸோ -1. ஸோ மறுபடியும் 2 into 4. 2 4s are 8. ஸோ 8 - 1. ஸோ 24 plus 8ங்கிறது 32. ஸோ 32 வந்து 1 போயிடுச்சு அப்படின்னா 31. ஸோ இப்போ ஆப்ஷன் பி ஈஸி ஆன்சர். 115க்கு ஆப்ஷன் பி ஈஸி ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 116வது கொஸ்டின். கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3ன் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும்? சோ 3ஓட எதிர்ப்பக்கம் கேக்குறாங்க. 3 எங்கங்க இருக்கு? சோ 3 பாருங்க இங்க இருக்கு. சோ 3 நமக்கு என்னது இங்க இருக்கு. சோ அப்ப இந்த 3க்கு இணையா 5 6 இருக்க மாதிரி வேற ஏதாவது இருக்க பாருங்க. சோ இப்படி இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு 2 இணைப்பக்கங்கள் இருந்தது அப்படின்னா அத ஒரு மீதி இருக்கக்கூடிய ஒரு பக்கம் என்ன ஆப்போசிட் சொல்லிடலாம். எப்படின்னா இங்க பாருங்க 5 6 இருக்கு. சோ இங்க என்னது 5 6 இருக்கு. இங்கேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் படத்துல 5 6 இருக்கு. அப்ப 3ஓட ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4. சோ 3 ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. சோ இந்த மாதிரி 2 இணைய பக்கங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா எதிர்ப்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு 3 தான் கேட்டிருக்காங்க. அப்ப 3ஓட எதிர்ப்பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4. சோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 117க்கு ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சோ இந்த மூணாவது படத்தை அடுத்த பத்தி பாருங்க. 1 4 எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 4 இணையா இருக்கு ரெண்டு படத்துல. அப்ப 2க்கு ஆப்போசிட் என்ன? 2க்கு ஆப்போசிட் 5. சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, நமக்கு 3 கேட்டாங்க. சோ 3 ஆப்போசிட் இங்க 4. அப்ப ஆப்போசிட் எதிர்ப்பக்கம் 3 எதிர்ப்பக்கம் 4. நெக்ஸ்ட் 114வது क्वेश्चन பாருங்க. கொடுக்கப்பட்ட தாளை கோடுகளுடன் மடிப்பதன் மூலம் உருவாகக்கூடிய பகடைகளை தேர்ந்தெடுக்கவும். இதான் கொடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை இந்த தாளை மடிக்கும் போது என்னென்ன பகடை உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆப்போசிட் சைட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்படியே கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல 3D ஷேப் கொண்டு வாங்க. இத மடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ம் இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். சோ எதிர் பக்கமா இருக்கும். அதே மாதிரி இந்த 6ம் 2 வந்து பாத்தீங்கன்னா எதிர் பக்கமா இருக்கும். சோ 3 5 வந்து பாத்தீங்கன்னா எதிர் பக்கமா இருக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க 4க்கு 1, 6க்கு 2, 3க்கு 5. சோ இதான் நமக்கு எதிர் பக்கமா இருக்கும். அப்ப கண்டிப்பா பகடைகள் ஃபர்ஸ்ட் பக்கம் பக்கமா இருக்கவே கூடாது. பாருங்க என்னன்னா 1 4 இங்க பக்கம் பக்கமா இருக்கு. அப்ப இந்த பகடை அமையுமா? சோ கண்டிப்பா அமையாது. அப்ப இது நமக்கு வராது. சோ இங்க 1 3 6. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே எதிர் பக்கங்கள் கிடையாது. கண்டிப்பா இது அமையலாம். 1 5 6. சோ இதுவும் அமையலாம். லாஸ்ட் பாருங்க 2 3 6. இங்க 2ம் 6ம் எதிர் பக்கம். சோ அப்ப அருகில் அமைய வாய்ப்பு இல்ல. சோ இதுவும் நமக்கு வராது. அப்ப ஆப்ஷன் 2, 3. 2 மற்றும் 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி இருக்கு. அப்ப 117வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 117க்கு ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் சேம் இதே மாதிரி 118வது क्वेश्चन பாருங்க. கொடுக்கப்பட்ட படம் ஒரு கனசதுரத்தை உருவாக்க மடிக்கப்படும் போது 2 என்ற முகத்திற்கு எதிரே எந்த முகம் உள்ளது? சோ இதுவும் அப்படியே மைண்ட்ல கொண்டு வாங்க பார்க்கலாம். இது மடிக்கும் போது பாத்தீங்கன்னா 6 3 ஆப்போசிட் இருக்கும். சரி, இந்த தாளோட கீழே மடிச்சு இந்த 2 இங்க வரும், 5 அங்க வரும். அப்ப 5 4 5 பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இருக்கும். அப்ப 1 2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் இருக்கும். ஓகேவா? சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா 2 என்ற முகத்திற்கு எதிரே எந்த முகம் இருந்தா நமக்கு கண்டிப்பா 1 தான் கிடைக்கும். சும்மா நீங்க அப்படியே மைண்ட்லயே அப்படியே மடிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். சோ 2க்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 118க்கு சும்மா அப்படியே மடிச்சு பாருங்க. மடிக்கும் போது பாத்தீங்கன்னா இது மடிச்சோம்னா இந்த 6 மடிக்கும் போது 6 கீழே இந்த 1 மேல இருக்கும். சோ இந்த 3 கீழே இருக்கும். அப்படியே இந்த 4 இந்த 2 5. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்ல வரும். நெக்ஸ்ட் 119வது क्वेश्चन பாருங்க. இரு பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன? சோ நிகழ்தகவுக்கும் போது நமக்கு என்ன ஃபார்முலா? ஒரு நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு P of E is equal to N of E divided by N of S. சோ இங்க இரு பகடைகள் உருட்டுறாங்க. ஒரு பகடை உருட்டும் போது நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கும்? 6 வாய்ப்புகள். சோ இரு பகடையும் போது சோ N of S கூறுகளின் மொத்த எண்ணிக்கை என்ன பாத்தீங்கன்னா 6 × 6. சோ 36. சோ N of S is equal to 36. நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறீங்கன்னா ஈவென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன? சோ நான் இங்க இது மட்டும் எழுதிக்கிறேன் பாருங்க. சோ என்னது 9ஐ விட பகடை வந்து இது பண்ணும்போது 9ஐ விட சிறியதாக இருக்கும். அந்த பகடைகள் கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா முகமதிப்பின் கூடுதல்
9 விட சிறியதாக இருக்கணும். கண்டிப்பா அப்ப என்னென்ன வரும்? 1,1 வரும். ஸோ 1,2 1,3 1,4 1,5 1,6. ஸோ 1,6 கூட்டினா கூட நமக்கு 7 தான் வரும். அப்ப இது சின்னதுதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து 2,1 2,2 4 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. கூட்டினா 3 4 வரும். 2,3 5 வரும், 6 வரும். ஸோ இங்க 7 இங்க 8. நெக்ஸ்ட் 3,1 3,2 3,3 3,4 3,5. ஸோ 3,6ங்கும் போது 9 போயிடும். இங்க 9ஐ விட சிறியதாக, அப்ப 9 வரக்கூடாது. அப்ப 3,5ஓட நிறுத்திக்கணும். அப்ப 3,6 இங்க வராது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க 4,1 4,2 4,3 4,4. ஸோ 4,5 கூட 4 + 5 9 மாறிடும். அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணணும்? விட்டுறணும். நெக்ஸ்ட் 5,1 5,2 5,3 5,4ங்கும் போது நமக்கு 9 கிடைக்கும். அதையும் என்ன பண்ணணும்? விட்டுறணும். இப்ப 6,1 6,2 6,3ங்கும் போது அதுவும் 9 அதையும் என்ன பண்ணணும்? விட்டுறணும். அப்ப 6 மீதி எல்லாமே நமக்கு என்னது? 9 இருக்கும், இல்ல 9 அதிகமா இருக்கும். அப்ப இது மட்டும் பாருங்க. ஸோ n of e-ங்கும் போது இங்க ஒரு 6 6 12 12 5 17 17 4 21 21 5 26. அப்ப n of e is equal to 26. நமக்கு நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அப்ப 26 n of s 36 அழிச்சிங்க அப்படின்னா 13/18. செகண்ட் டேபிள் அழிக்காம அழிச்சோம்னா 13/18. ஸோ இப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 119 क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 120 क्वेश्चन பாருங்க. 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? சோ 3 பகடைகள் போது n of s என்ன கிடைக்கும்? ஒரு பகடையில் நமக்கு ஒரு பகடைனா 6 வாய்ப்புகள், 3 பகடைனா 6 × 6 × 6 அப்ப 216. சோ அப்ப n of s ங்க வந்து பாத்தீங்கன்னா 216. சோ ஈவென்ட் என்னன்னா 3 பகடையில் ஒரே எண் கிடைக்கணும். அப்ப என்னென்ன நம்பர் கிடைக்கும்? சோ அப்ப e is equal to 1, 1, 1 2, 2, 2 3, 3, 3, அப்புறம் 4, 4, 4 ஸோ 5, 5, 5 அதே மாதிரி 6, 6, 6. ஸோ மொத்தம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா n of e-ங்கிறது மொத்தம் 6 சான்ஸ். ஸோ இப்போ நம்ம p of e, ஸோ நிகழ்தகவுக்கான ஃபார்முலா p of e is equal to n of e by n of s. ஸோ n of e-ங்கிறது 6, n of s-ங்கிறது 216, அழிச்சிங்கன்னா 1/36. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 120க்கு ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 121வது क्वेश्चन பாருங்க. 1, 2, 2, 3, 3, 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? சோ மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கு? 6 சான்ஸ் இருக்கு. சோ மொத்தம் 2 பகடையில நம்ம என்ன பண்றோம்? உருட்டுறோம். மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 6 சான்ஸ் இருக்கு. நம்ம 2 பகடையில உருட்டுறோம். சோ முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு எத்தனை கேக்குறாங்க. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம n of s என்னன்னு எடுத்துக்கலாம். 6 × 6. ஏன்னா 2 பகடையில விட்டுறனால நம்ம என்ன முதல் ஒரு பகடையில 6 வாய்ப்பு இருக்கு. 2 பகடையும் போது 6 × 6 36. சோ n of s-ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 36. சோ e வந்து பாத்தீங்கன்னா n of e. ஃபர்ஸ்ட் n of s எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சோ அதுல நம்ம e கண்டுபிடிச்சிக்கலாம். சோ n of s s. சோ n of s 36 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த s கூறுவெளி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது 1. சோ 1ல இருந்து நம்ம வரிசைடுவோம். அப்ப 1, 1. நெக்ஸ்ட் 1, 2 கிடைக்கும். அதே மாதிரி 1, மறுபடியும் 2, அப்புறம் 1, 3 1, 3 3 டைம் இருக்கு. 1, 3 மறுபடியும் 1, 3. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 2 வச்சு எழுதுறோம். அப்புறம் 2, 1 2, 2 மறுபடியும் 2, 2 இங்க 2, 3 2, 3 2, 3. நெக்ஸ்ட் மூணாவது லைன் எப்படி இருக்கு பாருங்க. அதுலயும் மறுபடியும் 2 தான். சேம் அதே டிக்டோ அப்படியே வரும். 2, 1 2, 2 2, 2 மறுபடியும் 2, 3 ஸோ 2, 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா 2, 3 மறுபடியும் 3 பாத்தீங்கன்னா 3. ஸோ 3ல அதாவது 4வது லைன் வந்து 3 இருக்கு. அப்ப 3, 1
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3,1 3,2 ஸோ இங்கே 3,2 இங்க 3,3 ஸோ 3,3 3,3 ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சேம் இதே மாதிரி 3 எல்லாமே சில டிக் ஆகும். இங்க 1 இது அப்படியே என்ன பாத்தீங்கன்னா இன்னும் 2 டைம் எழுதணும். ஏன்னா இங்க 3 அப்படிங்கும் போது மொத்த வாய்ப்புகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 36. ஸோ மொத்த வாய்ப்புகள் நமக்கு 36. அதான் நம்ம என்ன பிளஸ் 36 எழுதியிருக்கோம். சரி நமக்கு என்னன்னா முகமதிப்பு முதல் படி முகமதிப்பை விட இரண்டாவது படி முகமதிப்பு அதிகமாக இருக்குது. அப்ப எத்தனை சான்ஸ் நமக்கு இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 அதிகமா இருக்கு. ஸோ இங்க வராது, இதுவும் ஈக்குவலா இருக்கு, இதுவும் வராது. அப்ப இங்க கொஞ்சம் அப்படி எழுதிக்கணும். முதல் முகமதிப்பு ரெண்டாவது முகமதிப்பு அதிகமா இருக்கு. மீதிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் அதிகமா இருக்கு, செகண்ட் வந்து சின்னதா இருக்கு. அப்ப பாருங்க நமக்கு என்ன பீங்குது. ஸோ என்ன பீங்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை 11 இருக்கு. நமக்கு என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்க இது கேட்க கிடையாது, வாய்ப்புகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வாய்ப்புகள் எண்ணிக்கை எவ்வளவு பாத்தீங்கன்னா 11. ஸோ அப்போ 121க்கு ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஸோ இதே வந்து நமக்கு இதுக்கு வந்து 16 எழுதிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 122வது क्वेश्चन பாருங்க. ஸோ இங்க டைஸ் இருக்கு, இங்க ஒரு டைஸ் இருக்கு. ஸோ ஏன்னா மஞ்சள் நிறத்திற்கு எதிர்முகம் யாது. ஸோ மஞ்சள் நிறத்துக்கு எதிர்முகம் கேட்கறாங்க. காமனாக பாருங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. வேற இருக்கு. என்ன பார்த்தோம்னா ஆப்போசிட் பார்க்க. ஸோ இங்க ரெண்டு டைஸ்லயும் ஒன்று தான் காமனா இருக்கு. அப்ப இது கிளாக் வைஸ்ல இருக்கு, கிளாக் வைஸ்ல இருக்கு, கருப்பு இருக்கா. ஸோ இது ஒரு கிளாக் வைஸ்ல இருக்கு, சிவப்பு இருக்கு. அப்ப கருப்பு சிவப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ல எதிர்பக்கம் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இங்க நீளத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு, மஞ்சள் இருக்கு. அப்ப மஞ்சளுக்கு என்ன ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு ஆப்போசிட். அப்ப என்ன ஆன்சர், ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். 122க்கு ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். பாருங்க, இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் வைக்கப்படுகின்றன. ஸோ இரண்டு பகடைகளும் ஒரே ஒற்றை முகமதிப்பு, ஒற்றை முகமதிப்பு கிடைக்க நிகழ்த்தகவு காண்க. ரெண்டு பகடைகளுக்கான என்ன பிரச்சனை வரும், 36. ஸோ என்ன ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒற்றை முகமதிப்பு, ஒரே முகமதிப்பு ஒற்றை முகமதிப்பு 2,2 இரட்டை முகமதிப்பு, இங்க ஒற்றை தான் இருக்கு. அப்ப 5,5. டோட்டலா நமக்கு என்ன பீங்கு பாத்தீங்கன்னா 3. P of P, so probability நிகழ்த்தகவு என்ன கேட்டாங்க. So P of P is equal to NP by NPS. அப்ப 3/36 அழிச்சீங்கன்னா 1/12. அப்ப ஆப்ஷன் B is the answer. So option B is the answer. ரொம்ப ஈஸியா क्वेश्चन. 124வது क्वेश्चन பாருங்க. இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் ஒட்டப்படுகின்றன. இரண்டு பகடைகளும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் எத்தனை. ஒரே முகமதிப்பு தெரியும், 1,1 2,2 3,3 மொத்தம் நமக்கு 6 வாய்ப்புகள் கிடைக்கும். 124க்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 125 பாருங்க. நீல நிறத்தின் எதிர்தரம் எந்த நிறத்தில் இருக்கும். சோ நீலத்தோட ஆப்போசிட் தான் கேக்குறாங்க. சோ இங்க ஒரு நீலம் இருக்கு, இங்க ஒரு நீலம் இருக்கு. சோ நீலத்தோட ஆப்போசிட்ல என்ன இருக்கு கேக்குறாங்க. பாருங்க, இப்ப நீலம் வேற ஏதாவது காமனா இருக்கா. சோ காமனா ஊதா பச்சை இருக்கு, இங்கேயும் ஊதா பச்சை இருக்கு. சோ பாருங்க, இங்கேயும் ஊதா பச்சை இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஊதா பச்சைன்னு இருக்கு. அப்ப நீலத்தோட ஆப்போசிட் என்ன இருக்கும். சோ நீலத்தோட ஆப்போசிட் கண்டிப்பா என்ன, மஞ்சள் தான் இருக்கு. ஏன்னா ரெண்டுமே இணையா இருக்கும் போது மீதிக்கு ஒரு பக்கம் எப்படின்னா எது பக்கம் இணைய சொல்லலாம். அப்ப நீலத்துக்கு என்ன ஆப்போசிட் பாத்தீங்கன்னா மஞ்சள். சோ அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 125க்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க அர்த்தம் பண்ண ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். மேக்ஸ்ல பார்த்தா ப்ராபபிலிட்டி டைஸ்ல தான் நம்ம அதிகமா சம்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம வந்து பகடைக்கு தான் கொடுத்துருந்தோம். சோ அதே மாதிரி முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் டாபிக்ல நமக்கு என்ன சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான क्वेश्चंस ரொம்ப இருக்கும். சோ வரக்கூடிய டெஸ்ட்ல கொஞ்சம் क्वेश्चंस கொஞ்சம் டஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நல்லா படிங்க. நம்மளோட டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படினா சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம இதோட முடிச்சிட்டோம். சோ உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் நமக்கு வேணும்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணனும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளாஸஸ், சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்
அந்த ரெக்கார்ட் கிளாஸஸ்க்கான மெட்டீரியல் அதே மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ்ல ஸ்லிப் டெஸ்ட் அதை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சுக்கான இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் வீடியோ, தமிழுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ, அதே மாதிரி ஜிகேக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம். உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வேணும், நான் இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா வெறும் 999. ஸோ வெறும் 999 மட்டும் நமக்கு கீழே கூடிய ஜிபே நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு நீங்க நம்ம டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட என்ன பண்ணலாம், நல்லா முடிக்கலாம். உங்களுக்கு அப் டு எக்ஸாம் வரைக்கும் டியூரேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா படிங்க. ஏதாவது டவுட் இருந்தா கூட நம்ம டவுட் செஷன் இருக்கு, அதை நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் தான் நீங்க மார்க் பண்ணி நீங்க கடைசியாக கூட கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.